யூடியூப்பில் சமூக ஊடகங்களில் இருக்கிற எல்லாருமே திடீர்னு இராணுவ நிபுணர்களாக ஆயிட்டாங்க. ஈரான் தீவிரவாதத்தை ஆதரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான அடிப்படை என்ன? இப்போ நடக்கிற இந்த போரில் அடிப்படையாக யார் இருக்கிறா, யார் தூண்டுதலாக இருக்கிறா, யார் பலனடைகிறா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் மேம்போக்கா அந்த போரை பற்றி பேச முடியுமா? ஹாய், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடந்த சில ஆண்டுகளாக போர் மேகங்கள் உலக சுற்றி வந்துட்டு இருக்குது. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர், இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனுக்கும் இடையிலான போர். அதை போர்னு சொல்ல முடியாது, ஒரு இராணுவ தாக்குதல் அப்படி வச்சுக்கலாம். இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான போர், இப்போது இஸ்ரேல் ஈரானுக்கு இடையிலான போர். இதெல்லாமல் வேறு சில இடங்கள்ல, கொரியா மாதிரியான இடங்கள்லாம் போரை நோக்கி நகர்வது மாதிரியான நிலைமைகள் இருக்குது. ஆனால் இந்த நிலைமைகள்லாம் சமூக ஊடகங்கள், யூடியூபர்ஸ் இவங்கெல்லாம் அதீதமான கற்பனையை அள்ளி தெளித்து அதையே செய்தியாக சொல்லிட்டு இருக்காங்க. அது இந்தியா பாகிஸ்தான் மோதலில் அது கொஞ்சம் உச்சத்தை அடைஞ்சதுன்னு சொல்லலாம். இப்படி யூடியூபர்ஸும் சமூக ஊடகங்கள்லையும் அவங்க விரும்புகிறதையே செய்திகளாக முன் வச்சு சொல்கிறதுக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, கவனம் இருக்கிறது, அதன் மூலம் வியூஸ் தேர்த்துறது, பணம் சம்பாதிக்கிறது. இதை தவிர அவங்க சொல்கிற செய்திகள்லையோ இல்லை மற்ற விஷயங்கள்லையோ எதுவும் துளியளவும் உண்மை கிடையாது. அதே நிலைமை தான் இப்போ இந்த இஸ்ரேல் ஈரானுக்கு இடையிலான போர்லையும் நடக்குது. என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, இந்தியா பாகிஸ்தான் போரில் போர் வேண்டாம், நடுநிலைமையாக இருக்கணும், போர்னால மக்கள் துன்பம் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் சில பேர் இருந்தாங்க. ஆனால் இந்த போரில் அப்படியான வெள்ளக்கொடி பேச்சுகள் எதையும் பார்க்க முடியலை. பெரும்பாலானவர்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் மத அடிப்படையில் ஈரானுக்கு ஆதரவாகவும் குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேல்னாலும் சரி, ஈரான்னாலும் சரி, இல்லை எந்த இரண்டு நாடுகள் போரிட்டாலும் சரி, அதில் கடுமையாக பாதிக்கப்படுறது அங்கே இருக்கிற மக்கள் தான் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து ஒன்றும் இல்லை. அதுவும் இப்போ இருக்கிற இந்த உலகமய சூழலில் எந்த ஒரு மூலையில், உலகின் எந்த ஒரு மூலையில் போர் நடந்தாலும் அதன் பாதிப்பு உலகம் முழுவதும் மக்களை போய் சேரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை. இப்போ இஸ்ரேல் ஈரான் இந்த போர் நடக்கிறதுனால எண்ணெய் வர்த்தகம் கடுமையாக பாதிக்கப்படும். அப்படி பாதிக்கப்படுவதன் விளைவு அத்தனை பொருட்களுக்கும் விலைவாசிங்கிறது கூடும். அப்படி கூடுறதனுடைய சுமையை அது அனுபவிக்கிறது யாரு அப்படின்னா மக்கள் தான். அப்போ ஒரு போர், அந்த போருக்கான காரணம் அது என்ன வேணாலும் இருக்கலாம், அதில் வெற்றி தோல்வி அது எந்த பக்கம் வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதன் விளைவை நேரடியாக அனுபவிக்கிறது யாரு அப்படின்னா அந்த போரோட, அந்த போரினுடைய வெற்றியோட, அந்த போரினுடைய பலன்களோட எந்த தொடர்பும் இல்லாத மக்கள் தான். சரி, இப்படி சொல்றதுனால போர்லாம் வேண்டாம், அமைதியாக இருக்கணும், உலகம் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்ல முடியுமா அப்படின்னா அது சரியானதாக இருக்க முடியாது. போரே இல்லாமல் இருக்கிற நிலையில், போருக்கான சூழல் இருக்குது அப்படிங்கிற நிலையில் நீங்கள் போர் வேண்டாம், அது ஆபத்து, அது மக்களை பாதிக்கும் அப்படின்னு சொல்லுங்க, அது பொருத்தமாக இருக்கும். ஆனால் ஒரு போர் அப்படின்னு தொடங்கிட்டதுக்கு பிறகு எந்த பக்கம் சரி இருக்கிறது, எந்த பக்கம் தவறு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் சரியானது. இந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் உலகத்தில் எந்த மூலையில் போர் நடந்தாலும் அந்த போர் எதுக்காக நடக்கும் அப்படின்னா, ஒன்று தன்னுடைய ஆதிக்கத்தை, மேலாதிக்கத்தை தக்க வைக்கிறதுக்காக நடக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கனிம வளங்களை சுரண்டுறதுக்காக நடக்கும். இதுதான் நம்ம போருக்கான அடிப்படை காரணம் அப்படிங்கிறது பொது நியதியாக ஆயிடுச்சு. இதுக்கு அப்பாற்பட்டு மதம், தீவிரவாதம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வெற்றி காரணங்கள். இந்த இஸ்ரேல் ஈரான் போரில் எந்த பக்கம் சரி இருக்குது, எந்த பக்கம் சாத்தியம் இருக்குது, இப்படி ஒரு கேள்வியை நம்ம முன் வச்சோம் அப்படின்னா இதில் ஈரானுடைய பக்கம்தான் சரி இருக்குது அப்படிங்கிறது சொல்வழியோட பார்வை. இப்போ கடந்த 13ஆம் தேதி ஈரான் மேலே முதல் தாக்குதலை தொடுத்தது இஸ்ரேல் தான். அது ஒன்று. ஆனால் இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு
மத்திய கிழக்கினுடைய அமைதிக்கு அச்சுறுத்தலாக இருக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து ஒன்றும் இல்லை. ஏன் அப்படின்னா இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு உருவாக்கப்பட்டதனுடைய அடிப்படையே வளைகுடா நாடுகளில் இருக்கிற எண்ணெய் வளத்தை மேலாதிக்கம் செய்வது அப்படிங்கிறது தான். அதனுடைய பலனை யார் அனுபவிக்கிறாங்கன்னா அமெரிக்கா. அப்போ அமெரிக்கா தான் சூத்திரதாரியாக இருந்து இந்த எல்லா நாடுகளையும் வந்து கட்டுப்படுத்தி அதன் வழியிலாக எண்ணெய் மேலாதிக்கத்தை தன் வசம் தக்க வச்சுட்டு இருக்குது. இஸ்ரேல் அப்படிங்கிற நாட்டினுடைய இருப்பு அப்படிங்கிறது வந்து இதை தான் அடிப்படையாக வச்சிருக்கு. அப்போ அந்த அடிப்படையில் தான் இஸ்ரேல் இராணுவ ரீதியாக அரசியல் ரீதியாக என்ன நகர்வுகளை செஞ்சாலும் உலகத்தில் எந்த நாடுகளோ ஐநா சபையோ அதை கண்டிக்கிறதும் இல்லை, எதுவும் தட்டி கேட்குறதும் இல்லை. ஒருவேளை ஒப்புக்கு ஐநா சபை ஒரு தீர்மானத்தையோ இல்லை மெல்லியதாக தடவி கொடுக்குற மாதிரி ஒரு அறிக்கையோ வாசித்தாலும் கூட அதை இஸ்ரேல் பொருட்படுத்துறது இல்லை. இவ்வளவு சின்ன குட்டி நாட்டுக்கு 70 வருடமே ஆன ஒரு நாட்டுக்கு இவ்வளவு பெரிய தைரியம் எப்படி வந்தது அப்படின்னா வேற எதுவும் காரணம் இல்லை, அமெரிக்கா மட்டும்தான் காரணம். அமெரிக்காவினுடைய அரசியல் பொருளாதார லாபம் மட்டும்தான் காரணம். இந்த பின்னணியில் இருந்துதான் இஸ்ரேல் செய்கிற அனைத்து இராணுவ நடவடிக்கையும் வந்து நம்ம பார்க்க வேண்டும். இப்போ இஸ்ரேல் என்ன சொல்லுது, ஈரானை தாக்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஈரான் வந்து ஹிஸ்புல்லா, ஹமாஸ், ஹவுதி இந்த மாதிரியான தீவிரவாத இயக்கங்களுக்கெல்லாம் வந்து உதவி செய்து அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்யுது. அப்போ இதையெல்லாம் தடுக்கிறதுக்காகத்தான் நாங்கள் ஈரான் மேலே தாக்குதல் தொடுக்கிறோம் அப்படிங்கிறது இஸ்ரேல். இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க, எது சரி எது தவறு. நான் மறுக்கவே முடியாமல் ஈரான் பக்கம்தான் நம்ம நிற்க வேண்டியது. சரி, இப்படி ஒரு போர் இராணுவ நடவடிக்கை அப்படின்னு வந்தது அப்படின்னா யாரின் பக்கம் சாத்தியம் இருக்குது அப்படி பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேல் பக்கம் தான் சாத்தியம் அதிகம் இருக்குது. ஏன் அப்படின்னா உலகத்தில் உள்ள அத்தனை தொழில்நுட்பங்களும் இஸ்ரேல்கிட்ட இருக்குது. இஸ்ரேலுக்கு உதவி செய்கிறதுக்கு அமெரிக்கா தொடங்கி ஐரோப்பிய நாடுகள் வர எல்லா நாடுகளும் உதவியாக இருக்குது. ஏன் இப்போது நடக்கிற இந்த போரில் கூட இஸ்ரேல் நோக்கி ஈரான் அனுப்புகிற ஏவுகணையை ட்ரோன்களை தடுத்து நிறுத்தி அழிக்கிறதுல வளைகுடா நாடுகளும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். இன்றைக்கும் இஸ்ரேல் பயன்படுத்துகிற அத்தனை இராணுவ கருவிகளும் ரேடார்கள் தொடங்கி விமானம் வரைக்கும் அமெரிக்க தொழில்நுட்பத்தில் அமெரிக்க நேரடி உதவியோட இன்னும் சொல்ல போனால் அதை மேம்படுத்தி தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் அயன் டோம் மாதிரியான ஏவுகணை பாதுகாப்பு அதையும் பெரிய அளவில் வச்சிருக்குது. அப்போ இவ்வளவு சாத்தியங்களையும் வச்சுக்கிட்டு தான் இந்த போர் வந்து நடக்குது. அதுக்கு மாறா ஈரான் பக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பல 10 ஆண்டுகளாக ஈரான் மேலே பொருளாதார தடை உள்ளிட்ட பல தொழில்நுட்ப தடைகள் வந்து விதிக்கப்பட்டிருக்கு. அப்போ இத்தனை தடைகளுக்கு இடையில தான் அவங்க போராடி தங்களுடைய இராணுவ பலத்தை வந்து தக்க வைக்கிறாங்க. அப்போ இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க, யாருக்கு சாத்தியம் இருக்குது அப்படின்னா இஸ்ரேல் பக்கம் தான் சாத்தியம் இருக்குது. அப்போ இந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாலுமே கூட இப்போ ஈரான் பக்கம் நின்று தான் இதை சரி காண வேண்டியிருக்குது அப்படிங்கிறது தான் சொல்லியோட கருத்து. இப்போது ஈரானில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கு. அந்த அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா இப்போ நடந்துகிட்டு இருக்கிற இந்த போர், அதாவது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடக்கிற போர் வந்து ஈரானே தன்னுடைய சொந்த முயற்சியினால் ஏற்படுத்திக்கிட்ட போர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காரணத்தை முன் வச்சிருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த போரை நடவடிக்கைகளை நிறுத்தி ஈரானில் ஒரு புரட்சிகர அரசை நிறுவுவதற்கான தேவைகளை ஈரான் மக்கள் வந்து முன்னெடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதையும் வேண்டுகோளாக முன் வச்சிருக்கு. இப்போ இந்த கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை இஸ்ரேல் ஆதரவிக்கிறவங்களால உலகம் முழுவதும் பரப்பப்படுது. அவங்க சொல்றது என்ன அப்படின்னா ஈரானில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியே இப்படித்தான் சொல்லியிருக்குது அப்படிங்கிற போது ஈரான் பக்கம் என்ன நியாயம் இருக்க முடியும் அப்படிங்கிறதான் அவங்க முன் வைக்கிறது. ஆனால் அந்த ஈரான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கையில் சில விஷயங்கள் வந்து கவனம் பெற தவறு இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்குது. ஒரு புரட்சிகர அரசை, கம்யூனிஸ்ட் அரசை, சோசியலிச அரசை நிறுவுவதற்காக மக்கள் அழைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த சொந்த நாட்டின் மீது சர்வதேச அழுத்தங்கள் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் கணக்கில் எடுத்துக்கிட வேணும் அப்படிங்கிறது சொல்லுலியோட பார்வை. இப்போ ஈரானை பொறுத்தவரையில் பல 10 ஆண்டுகளாக பொருளாதார தடை, தொழில்நுட்ப தடைன்னு சொல்லி பல தடைகள் வந்து இருக்குது. அதனால் ஈரான் வந்து தன்னுடைய சொந்த தொழில்நுட்பத்தை
எல்லா இடங்கள்லையும் மருத்துவம் உள்ளிட்ட எல்லா இடங்கள்லையும் ஒரு போராடித்தான் தொழில்நுட்ப அறிவு பெறணும் அப்படிங்கிற நிலையில் வந்து இருக்குது. அதே நேரத்தில் வளைகுடாவில் இருக்கிற முஸ்லீம் நாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தாலுமே சன்னி சியா அப்படிங்கிற பிரிவு இருக்குது. அப்போ பிற வளைகுடா நாடுகளில் பெரும்பாலான நாடுகளில் வந்து சன்னி மேலாதிக்கம் இருக்கும்போது ஈரான் மாதிரியான நாடுகளில் ஷியா மேலாதிக்கம் வந்து இருக்குது. அப்போ இந்த சன்னி சியா மேலாதிக்கத்தினுடைய அழுத்தமும் ஈரான் மேலே இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இந்த போரில் பல வளைகுடா நாடுகள் இஸ்ரேல் பக்கம் நின்று ஈரானுடைய இராணுவ நடவடிக்கைகளை இடைமறிக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறதும் இந்த சன்னி ஷியா பிரச்சனையும் அமெரிக்காவுடைய மேலாதிக்க வற்புறுத்தல்களும் காரணம் அப்படிங்கிறத மறுக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி இருக்கிற சூழலில் சொந்த நாட்டின் மீது அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய கைக்கூலியாக இருக்கிற இன்னொரு நாடு இராணுவ தாக்குதல்களை மேற்கொள்ளும் போது சொந்த நாட்டினுடைய கம்யூனிஸ்ட் கட்சி என்ன மாதிரியான செயல்படணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பார்வை. இந்த பார்வையை அந்த ஈரான் நாட்டினுடைய கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை வச்சிருக்குதா அப்படின்னா அப்படி இருக்கிறதா தெரியல. இப்போ இந்த அடிப்படையில் தான் ஈரான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கையில் போதுமான விவரங்கள் இல்லாமல் தொகுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறதா சொல்லி நினைக்குது. இந்தியாவுடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியா மிக நீண்ட காலமாக அணிசேரா கொள்கை அப்படிங்கிற அடிப்படையில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருந்தது. அந்த அடிப்படையில் இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக தான் இந்தியா இதுவரைக்கும் இருந்துகிட்டு இருந்தது. ஆனால் தற்போதைய நிலைமை வந்து அப்படி இல்லை. வெளிப்படையாகவே இஸ்ரேலுக்கு ஆதரவாக இந்தியா செயல்பட்டு இருக்கு. ஐநா சபையில் இஸ்ரேலை கண்டித்து எழுப்பப்படுற தீர்மானங்களுக்கு கூட ஆதரித்து ஓட்டளிக்காம புறக்கணிக்கிறது, எதிர்த்து வாக்களிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான வேலைகளை இந்தியா செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு இந்திய குடிமகன் அப்படிங்கிற அடிப்படையில் இந்தியா செய்கிற இந்த சர்வதேச அணி சேர்க்கை அப்படிங்கிறது வந்து ஏற்புடையதாக இல்லை அப்படிங்கிறத சொல்றதும் சொல்லுடைய கடமையாக இருக்குது. அதே நேரத்தில் தங்களை கம்யூனிஸ்ட்னு சொல்லிக்கிற ஒரு சிலர் இருக்கிறாங்க. அவங்க இஸ்ரேலை ஆதரித்து தொடர்ச்சியாக பதிவுகள் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, ஈரான் வந்து தீவிரவாதத்தை ஆதரிக்கிற ஒரு நாடு, இஸ்லாமிய தீவிரவாதம் அப்படிங்கிற மாதிரி வழக்கமான பல்லவியில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த உலகத்தில் தீவிரவாத நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறதுல, ஆதரிக்கிறதுல, தூண்டி விடுறதுல, பல உலக அரசுகளை கவிழ்த்து போட்டதில் அமெரிக்கா தான் முதன்மையான பங்கு வகிக்குது அப்படிங்கிறத அவங்க உணர்றதே இல்லை. கேட்டால் அமெரிக்காவுக்கு எதிராகவும் நான் சில கருத்துக்களை போட்டிருக்கிறேன்னு அப்படிங்கிற மாதிரி பொதுவாக சொல்கிறாங்க. அமெரிக்காவினுடைய இந்த ஒற்றை துருவ மேலாதிக்கத்தை தக்க வைக்கிறதுக்கான நடவடிக்கை நோட்டோ கூட்டமைப்பு, இந்த கூட்டமைப்பை இன்னும் கலைக்காமல் தொடர்றது. அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான பனிப்போர் முடிவுக்கு கொண்டு வரும்போது அதனுடைய ஒப்பந்தத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, வார்சாவையும் நோட்டோவையும் கலைக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் வார்சா அன்னைக்கே கலைக்கப்பட்டது, நோட்டோ இன்னைய வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்குது. இப்போ இந்த ரெண்டு தான் முதன்மையான காரணமாக இருக்குது. இந்த ரெண்டு காரணத்தையும் அப்புறப்படுத்தாமல், நீக்காமல், சரி செய்யாமல் அதற்கு எதிரான நடவடிக்கைகளை அது தீவிரவாதம் அப்படின்னு சொல்லி எதிர்க்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு கண்ணோட்டம் இல்லாத மேலெழுந்த வாரியான பார்வை அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த அடிப்படையில் இஸ்ரேல் ஈரான் போரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, போர் மக்களுக்கு பாதிப்பு அப்படிங்கிற அடிப்படையில் அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து எதுவும் இருக்க முடியாது. ஆனால் அதையே நம்ம எங்கே நின்று சொல்ல வேண்டியிருக்குதுன்னா ஈரானுடைய பக்கம் நின்று தான் சொல்ல வேண்டியிருக்குது அப்படிங்கிறதையும் மறுக்க முடியாது. இதுதான் சொல்லுடைய புரிதல். இதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தது அப்படின்னா தயங்காமல் சுட்டி காட்டுங்க. தொடர்ந்து நம்ம விவாதிப்போம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம்.